கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரங்களிலே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாறாக தோன்றும் போது நாம் உள்ளுக்குள்ளே அதிகமாய் கலங்கி போகிறோம். நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நேரிடவில்லையே என்று சொல்லி நாம் சில நேரங்களில் கலங்கி போகும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் ஒருவேளை ஆறுதலற்ற சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருப்பீர்களானால் நிச்சயமாக தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய காயங்களை கட்ட என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே விசுவாசிகளுக்கு தகப்பன் என்கிற அடையாளம் பெற்ற நம்முடைய ஆதி தந்தையாகிய ஆபிரகாமை குறித்து நாம் வாசித்தோமேயானால், இந்த ஆபிரகாமுக்கு இணையாக ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்தின வேறொருவரை நாம் காண்பிக்கவே முடியாது. அவ்வளவு அதிகமான அன்பு ஆண்டவர் பேரிலே அவர் பாராட்டினார். அந்த அன்புக்கு அடையாளமாக தான் ஒரு முறை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமிடத்திலே திடீரென்று பேசுகிறார். பேசி என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்தில் இருக்கிற உன்னுடைய விசேஷித்ததை எனக்காக நீ தருவாயா என்று கேட்கிறார். உடனே ஆபிரகாம் ஒப்புக்கொள்ளுகிறார். உன்னுடைய ஒரே புத்திரனை, உன்னுடைய சேஷ்ட பிள்ளையை நீ எனக்காக பலியிடுவாயா என்று கேட்ட உடனேயே ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு நேராக அதிகாலையிலே புறப்பட்டு செல்லுகிறார். பிள்ளைக்கு தெரியாது பிள்ளையை பலியிட போகிறார் என்று. பிள்ளையும் தகப்பன் எங்கோ கூட்டிக் கொண்டு போகிறார் என்று ஆசையாய் சந்தோஷமாய் காலையில் எழுந்து கிளம்பி போகிறான். அவர்கள் எட்ட வேண்டிய இடம் சேர்ந்த உடனேயே சற்று தூரத்திலேயே தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திவிட்டு பிள்ளையை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போகிறார். அப்பொழுது இந்த பிள்ளை கேட்கிறான், அப்பா, பலி இடுகிறதற்கு ஆயத்தமாக வேண்டிய சகலமும் நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் பலி இடுகிறதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா என்று கேட்ட உடனேயே அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு எவ்வளோ அதிகமான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்திருக்க கூடும். இதுவரைக்கும் அவருக்கு தெரியாது ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார் என்று. ஆனால் தன்னுடைய வார்த்தையிலையும் தன்னுடைய கிரியைகளிலும் அவர் ஆண்டவரை அவ்வளவு அதிகமாய் நேசித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கென்று சில நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதிலே அவர் அவ்வளவு விசுவாசம் உடையவராக இருந்தார். ஆகவே தான் இன்று வரைக்கும் அவர் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று பேசப்படுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய தலைக்கு பிரச்சனை வருகிறது போல தோன்றலாம். ஆனால் அந்த நேரத்திலும் உங்களுடைய வாயிலே என்ன வார்த்தை வரும்? ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை அவரே அல்லாமல் வேறொருவரும் அறியார் என்று சொல்லுகிறதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கை கேட்கலாமா இன்றைக்குள்ள வசனத்தை? ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் காணாதவைகளை விசுவாசித்தார், அவர் பெற்றுக்கொண்டார். அவர் என்ன நடந்தது? அந்த இடத்திற்கு போனார்கள். பிள்ளையை கட்டி பலிபீடத்தின் மேலே படுக்க வைத்தார். ஓங்கி தன்னுடைய பட்டயத்தை பிள்ளை மேல் செலுத்த வருகிற வேளையிலே ஒரு சத்தம் கேட்டது, பிள்ளை மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் ஆண்டவரையே அல்லாமல் வேறொருவருக்கும் தெரியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே ஆண்டவர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது இன்று நம்முடைய கண்கள் காணவில்லை, செவிகளால் கேட்டு நம்மால் உணர முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக உலக தோற்றம் முதல் இன்று வரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவருக்கு சகலத்தையும் நன்மையாய் செய்தருளுகிறதற்கான வல்லமை உண்டு. ஹல்லேலூயா,
ஹalleluya. என்ன கலக்கத்தோடு கூட நீங்க ஆண்டோடைய சமூகத்துல இன்றைக்கு வந்திருந்தாலும் சரி, என்னுடைய அடுத்த நிமிஷத்தையும் என்னுடைய அடுத்த கால வாழ்க்கையையும் என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று தைரியமா சொல்லுகிறதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya. அது ஒருவேளை வேலை வாய்ப்பாக இருக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்திற்கான காரியமாக இருக்கலாம், படிப்புக்கான முன்னேற்றமாக இருக்கலாம், குடும்பத்திலே ஆசீர்வாதத்திற்கு நேராக தேடலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை அவரே அறிந்திருக்கிறார், அவர் எனக்கு செய்வார் என்று நம்புங்கள். ஹalleluya. இதற்கு இணையான ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டிலேயும் நம்ம வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்ம அதை வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹalleluya. நம்முடைய கண் காணாதது, நம்முடைய காது கேளாதது, நம்முடைய இருதயத்தில் தோன்றாதது ஆகிய ஆண்டவர் நம்மிலே எழுதி வைத்திருக்கிற அல்லது குறித்து வைத்திருக்கிற தீர்மானங்களை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஹalleluya. ஹalleluya. அவர் என்ன காரியங்களை அவர் நமக்கு நிகழ்த்துவாராம். எரேமியா 33:3 சொல்லுகிறது, நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்தருளுகிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். வாசிப்போம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹalleluya. அறிவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிற தேவனாக நம்மோடு கூட வருகிற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அவரே அல்லாமல் வேறொருவருக்கும் தெரியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஹalleluya. நம்மால யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்வாக அது இருக்கும். நீங்க நினைக்கலாம், அது எப்படி எனக்கு சாத்தியமாகும், நான் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல அது நடக்கிறதற்கான வாய்ப்பே இல்லையே என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம் அது மிக பெரியது. ஹalleluya. கண்கள் காணாத மிகப்பெரிய காரியம், கைகளுக்கு எட்டாத மிகப்பெரிய காரியம், அது யாருக்கு நடக்குமா? இந்த 2 ஆதார வசனங்கள்லையும் நாம வாசித்தது அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, 2வது வசனத்துல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த 2க்குமே அர்த்தங்கள் வேறு அல்ல. அவரிடத்திலே காத்திருக்கிறவர்கள் நிச்சயமா அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா தான் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் அவரிடத்துல அளவுக்கு மீறின அன்பு வைத்திருந்ததுனாலதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எத்தனை ஆண்டு காலம் சென்றாலும் அதற்காக காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம அவர் மேல வச்சிருக்கிற அதீத அன்பு, அளவுக்கு மீறின அன்பு நம்மை காத்திருக்க செய்யும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவரே, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பின் பிரதிபலிப்பாக ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறேன் என்று காத்திருங்கள். ஹalleluya. ஹalleluya. நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் காத்திருக்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்க கேட்போம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இந்த கொர்நேலியு யார்? இந்த கொர்நேலியு என்பவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்ல. இவர் 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி என்றால் பல 100 அதிகாரிகளுக்கு இவர் அதிகாரியாக இருக்கிறவர். ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி ஆண்டவரிடத்துல இவ்வளோ அன்பு வைக்க முடியும்னு நான் யோசித்து பார்த்தேன். இவர் ஆண்டவரை அவ்வளவு அதிகமாய் நேசித்தபடியினால கர்த்தருடைய பிள்ளையாகிய பேதுருவுக்கு ஆண்டவர் ஏற்கனவே பேசி தரிசனமானார். ஹalleluya. ஹalleluya. ஏன் இந்த கொர்நேலியு ஆண்டுடைய பாதத்தில் உபவாசித்து காத்திருந்தார்? எதற்காக? ஆண்டவர் நல் வார்த்தைகளை எனக்கு தரமாட்டாரா? சுவிசேஷத்தை எனக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நான் சுதந்திரிக்க மாட்டேனா? நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வேறு பிரித்தவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற மாட்டோமா என்கிற அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையினாலே எங்கேயோ இருந்த பேதுருவிடத்தில் ஆண்டவர் அவர் பிரமாணங்களை போதி
போதித்தார். என்ன சொன்னார்? பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீங்க காண்பிக்கிற அந்த தரிசனத்துல எல்லா விதமான பொருட்களும் கலந்திருக்கிறதால, அதாவது 4 கால் பிராணிகள், 2 கால் பிராணிகள் என்று சொல்லி எல்லாம் கலந்திருக்கிற வேளையிலே இதிலே தீண்டத்தகாத காரியங்களை நான் புசிக்கலாகாதே, அது தீட்டாகி விடுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இவர் முறையிட்ட போது ஆண்டவர் சொன்னார், அவைகள் யாவையும் நீ எழுந்திருந்து புசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதமான பிரிவினையும் இல்லை, நான் எல்லாவற்றையும் ஒன்றாய் இணைத்து விட்டேன். ஆகவே தீட்டு என்று ஒன்று அல்ல, ஒன்று இல்லை என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு தெளிவுபடுத்திவிட்டு இந்த கொர்நேலியுவை போய் சந்திக்கும்படியாக ஆண்டவர் ஆணையிடுகிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய முழங்கால் இங்க கர்த்தருடைய பிள்ளையை தூங்க விடவில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய முழங்கால், நம்முடைய உபவாச ஜெபம் ஆண்டுடைய பிள்ளைகளை தூங்க விடாது. ஆமென். விசுவாசம் இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தை என் பிள்ளைகிட்ட முதல்ல சொல்லுன்னு சொல்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை இந்த கொர்நேலியும் அவருடைய வீட்டாரும் அனுபவித்து கொண்டார்கள். காரணம், அவர் உபவாசத்தோடு கூட ஜெபித்தார். அவர் சொல்லும்போது 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க தொடங்கின உடனேயே பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்து ஒரு தேவ தூதன் எனக்கு முன்பாக வந்து நின்றார். அப்பொழுதே அந்த ஸ்தலத்திலேயே அங்கே இருந்த பேதுருவோடு கூட ஆண்டவர் உறவாடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக குறித்திருக்கிற நன்மைகளை நான் உபவாசிக்க தொடங்கின உடனேயே எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஜெபிக்கிறதுலே ஒருவேளை பின்தங்கி இருப்போமே ஆனால், உபவாசிக்கிறதுலே ஒருவேளை நாம் கொஞ்சம் பின்னாலே நிற்போமே ஆனால், இன்றைக்கு முடிவெடுப்போம், ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் முடிவெடுக்கிறேன். ஒருவேளை என்னுடைய கண் காணாத அந்த காரியங்கள் இன்னும் எனக்கு நேராமல் இருக்கிறதற்கு காரணம் ஒருவேளை என்னுடைய லேசி நேச்சராக இருக்கலாம். நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இன்னும் ஆண்டுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு நான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது ஏற்கனவே பேதுருவுக்கு தரிசனத்திலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினது போல உங்களுக்கும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆபிரகாமை குறித்து நாம் வாசித்தோமே, ஆனால் அவர் பொறுமையோடு கூட காத்திருந்தபடியினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். வாக்குத்தத்தம் நமக்கு அநேகம் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டை நாம் துவங்கின போது கூட ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். என்ன வாக்குரைத்தார் சொல்லுங்களேன் எல்லாரும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு என்ன சொல்லுங்களேன்? என்ன வாக்கு கொடுத்தார்? சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. அதை கேட்டுட்டு போன உடனே குடும்பத்துல சமாதானம் வந்துருச்சா? வரலையே. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதுன்னு சொன்ன பிறகும் வாக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறலையே, ஏன்பா என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்க நம்மிடத்துல சில கரெக்ஷன்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காத்திருப்பு, அன்பு கூறுதல். காத்திருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷித்தமான ஒரு குணம். அது நம்மிடத்துல அநேகரிடத்துல இருக்கிறது இல்ல. வீட்டுல கூட சில நேரங்கள்ல காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம தயங்குறோம். ஆண்டவரே, நான் காத்திருப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது போல எல்லா காரியங்களையும் நான் காத்திருந்து நன்மைகளை அனுபவிப்பேன் என்று சொல்லுங்க. சாராளை குறித்து நாம வாசித்தோமே, ஆனால் இந்த சாராள் இடத்திலே ஆண்டுடைய வார்த்தை நேராக வழங்கப்பட்டதாக வேதத்துல நாம வாசிக்க முடியாது. ஆனா இந்த சாராளோ கர்த்தரை விசுவாசித்தாள். எப்படி? தன்னுடைய கணவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கின்படி விசுவாசித்தாள். ஹல்லேலூயா.
ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தின் உயர்வு சில நேரங்கள்ல ஒரு நபருடைய விசுவாசத்தை சார்ந்து கூட இருக்கலாம். ஒருவேளை ஒரு நபர் விசுவாசியாது போனா கூட குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் தடை பெறலாம். ஆகவே இன்றைக்கு சொல்லுங்க, நாங்கள் குடும்பமாக இந்த குறிப்பிட்ட ஆயத்தம் பண்ணின நன்மைகளுக்காக காத்திருக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சங்கீதம் 27:14 வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹalleluya. என்ன பண்ணணுமா? திட மனதாய், கொஞ்சம் கூட அசைவில்லாத இருதயத்தோடு கூட, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, எனக்கு தோல்வி வந்துருமோ அப்படின்னு கேள்வி கேட்காம, சந்தேகப்படாம, நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம் அப்படின்ற உறுதியான நம்பிக்கையோடு கூட கர்த்தருக்கே காத்திருங்கள். ஹalleluya. ஆனா சூழ்நிலையை பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? சூழ்நிலைகள் பார்க்கும்போது நெகட்டிவா நமக்கு தெரியுது. ஆனா அந்த நிலையிலும் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள். ஹalleluya. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நானும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரிடத்துல நான் ஒப்படைச்சிருக்கேன். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்துல நான் உமக்கே காத்திருக்கிறேன் என்று இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நான் தீர்மானம் எடுக்கிறேன். உங்கள எத்தனை பேர் நீங்க காத்திருக்க போறீங்க? ஹalleluya. கர்த்தருக்கே காத்திருங்கள், திடமனதாய் இருங்கள். நாம் அடுத்ததாக அன்பு கூறுகிறவர்கள். அந்த அன்பு கூறுகிறவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதே 1 கொரிந்தியர் 1:28 நாம வாசித்தோமே. ஆனா அவர்கள் இன்றைய சூழ்நிலையிலே இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுல கண்டிப்பா நாம இன்க்ளூடட் தான் இல்லையா? உலகத்துல நாம இழிவான கூட்டத்தாரா இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஒன்றுமில்லாத கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனா நம்மிடத்துல ஒரு மேலான குவாலிட்டி என்ன இருக்குன்னா, நம்மிடத்துல இருக்கிற தகுதி என்னன்னா, நம்ம ஆண்டவர் மேல அசைக்க முடியாத அன்பு கொண்டவங்க. ஹalleluya. அதனாலதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். ஹalleluya. என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையில எனக்கு முக்கியம் இல்லை. நான் இங்க வந்து என் ஆண்டோடைய சமூகத்துல உட்காருகிறதை விட மேலான ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று கர்த்தரை தேடி வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை இழிவானவர்களாக மற்றவர்களால் கருதப்படலாம், இல்லாதவர்களாக மற்றவர்களால் கருதப்படலாம், ஒன்றுமில்லாத அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் உங்களுக்காக மேலானவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாத்ராகம் 23:20 ஆண்டவர் தாம் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு தன்னுடைய ஜனங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல அற்புத அடையாளங்களை செய்தார். ஹalleluya. வாசிப்போமா? யாத்ரா 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஹalleluya. ஒரு தூதனை நமக்கு முன்பாக அனுப்பி வழி இதுவே என்று நமக்கு காண்பித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. யாருக்கு? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஒன்றும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிற நமக்கு வழிகாட்டுவார் ஆண்டவர். ஹalleluya. நம்பிக்கை இருக்கா? ஆமென். ஹalleluya. நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி அந்த வழியிலே நடந்து போ என்று என் ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார். யாத்ரா 34:10 சொல்லுகிறது, அந்த ஜாதியின் இடத்திலே எங்கும் செய்யப்படாத பெரிய அதிசயங்களை அவர் செய்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஜனம் யார்? எபிரேய ஜனம். இவங்க ஹோப்லெஸ் லிவிங் வாழ்ந்தவங்க. அதாவது இவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்ற ஒரு ஜனம். இவங்களுக்கு நம்பிக்கை என்கிறதே இல்லாத இருந்த ஒரு கூட்டத்தார். ஏன்னா அடுத்தது இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நெக்ஸ்ட் நம்முடைய குழந்தைங்களும் அடிமைகளாக தான் இருப்பாங்கன்ற நிலையில தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கவில்லை. அந்த நிலையிலே தான் என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின தேசத்திற்கு நேராக இந்த ஜனங்களை வழி நடத்தினார். ஹalleluya. ஹalleluya. இவங்களுக்கு தெரியாது அந்த தேசம் எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கு க்ளோஸரா போன பிறகுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா இதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹalleluya.
ஹalleluya. ஒரு திராட்சை கொலையை தூக்குகிறதற்கு 2 பலவான்கள் தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான செழிப்பு நிறைந்த தேசத்திற்கு என் ஆண்டவர் இந்த ஜனங்களை முன்குறித்திருந்தார். உங்களுக்கு என் ஆண்டவன் முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க? ஆமென், ஹalleluya. நாம் இழிவானவர்கள் தான், ஆண்டவரோ நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் தடைபடாது. யாத்ராம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அதற்கு இந்த ஜனங்கள் செய்தது என்ன தெரியுமா? அழுது 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 பெரும் மூச்சு விட்டாங்களாம். ஹalleluya. எப்படி இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டுடைய செவிகளில் உங்களுடைய கூக்குரல் எப்படி கேட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? அழுது அழுது ஒரு பெருமூச்சு வரும். நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல சின்ன குழந்தைங்க அளவுக்கு மீறி அழுத பிறகு ஒரு மாதிரி ஒரு விம்முவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் பெருமூச்சு. ஹalleluya. அப்படி ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்துல இங்க எத்தனை பேர் அழுது இருக்கிறீங்க? அழுது 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 அழுகிறதற்கு திராணி இல்லாதபடி பெருமூச்சு வரும் பாருங்க. அப்படி அழுதாங்க இந்த ஜனங்க. ஏன்னா அவங்களுடைய வேதனைகள் அவ்வளோ மோசமான வேதனை, அவங்களால தாங்கக்கூடாத பாரமாக அது இருந்ததுனால அவங்க அழுது அழுது ஆண்டவரை நோக்கி கதறாங்க. என் ஆண்டவர் மனம் இறங்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. என் ஆண்டவர் உங்களுக்கும் மனம் இறங்க போதுமானவர். ஆதியாம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு சகோதரியுடைய அழுகை என் ஆண்டுடைய இருதயத்தை அசைத்து போட்டது. அந்த சகோதரி இழிவானவள். அவ வீட்டில் சேர்த்து கொள்ளப்படாத ஒரு சகோதரி, வீட்டில் சொந்த கணவனால துரத்தப்பட்ட ஒரு சகோதரி. ஆனால் அவளோ அழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாள். ஆண்டவர், என்னுடைய பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்பா. என் பிள்ளை சாகிறத பார்க்கறதற்கு எனக்கு எந்த விதத்திலையும் எனக்கு என்னால் முடியாது அப்பா என்று சொல்லி தூரமாக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. ஆண்டவர் பிள்ளையை கண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ எல்லாம் இருந்து அனுபவிச்சு வந்தவ. ஆனால் அந்த நிலையில் அவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. அதை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஆமென், ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு தேவையான அந்த ஒரு டம்ளர் தண்ணிக்காக அழுதுட்டு இருக்கிறீங்களா? என்னத்துக்காக அழுதுட்டு இருக்கீங்க? ஆண்டவரே, என்ன அழுகிறதற்கு இதுக்கு மேலே திராணி இல்லைப்பா, எனக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆகாரின் கண்ணீரை என் ஆண்டவர் கண்டு அந்த இடத்துல ஒரு துறவை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு உண்டாக்குவாரா மாட்டாரா? அது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின துறவு. ஆமென், ஹalleluya. என் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு டம்ளர் தண்ணி இல்லை, ஒரு துறவையே ஆயத்தம் பண்ணுவார். ஒரு ஃபவுண்டன் ஆஃப் பிளெஸிங்ஸ் என் ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 21:17 வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹalleluya. ஒருவேளை அந்த தேவதூதனு கூட இவளுக்கு இருக்கிற பிரச்சனை புரியல போல இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் கேட்குற கேள்வியை பாருங்க. உனக்கு என்னம்மா ஆச்சு, ஏம்மா அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேவதூதன் கேட்குறாரு. ஆனா பயப்படாத, உன் பிள்ளையுடைய சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டார். ஹalleluya, ஹalleluya. சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சாதாரணமாக தெரியும். இவ்வளோதானா, இதுக்கா அழுதுட்டு இருக்கீங்க, இதுக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் பயப்படாதிருங்கள், உங்களுடைய சத்தத்தை என் தேவன் கேட்டார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஹalleluya, ஹalleluya. நம் வேதத்திலே லேயாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை குறித்து ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களிலே ஒருவள் அவள். இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறாள். ஆண்டவரே, என்னை என் புருஷனுக்கு பிடிக்கலப்பா, என் அப்பா என்னை தள்ளி விட்டுட்டாரு, என் புருஷனிடத்துல என் புருஷன் என்னை நேசித்து கல்யாணம் பண்ணிக்கல, எங்க அப்பா அவருடைய கடமை முடிஞ்சா போதும்னு சொல்லி ஏனோ தானோன்னு சொல்லிட்டு என் முகத்தை மறைச்சு இந்த இந்த ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, என்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை என்று கதறிக்கொண்டிருந்த இந்த லேயாளுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் ஒரு சிமியோனை கட்டளையிட்டார். ஹalleluya, ஹalleluya. அந்த சிமியோன் பிறந்த போது இவள் என்ன சொல்லி பேரிட்டாள்? நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை என் ஆண்டவர் கண்டு இந்த குமாரனே எனக்கு அருளினார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு சிமியோன் என்று பேரிட்டாளாம். ஹalleluya. வாசிப்போமா? ஆதியாகமம் 29:33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி
இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். ஹalleluya. உங்களுக்கு ஒரு சிமியோன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹalleluya. ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சிமியோனை நான் அனுபவிக்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியது கொஞ்சம் அழ வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஹalleluya. அழும்போது என் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய அழுகையை அசட்டையா எண்ணுகிற தேவன் அல்ல. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்முடைய கண்கள் காணும்படியாக அவர் செய்தருளுவார். சங்கீதம் 68 அதிகாரம் 10 அவர் ஏழைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள் யாரு? ஏழைகள், ஒன்றும் இல்லாதவங்க. ஏழைகளுக்காக அவர் சிலவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஏழையை பராமரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஏழை வருகிறார் என்றால், அல்லது ஒரு பிச்சைக்காரன் நம்முடைய வீடை தேடி வந்து பிச்சை கேட்கும் போது அவங்களுக்காக நம்ம ஏதாவது புதுசா குக் பண்ணி கொடுப்போமா? புதுசா ஏதாவது ஆயத்தம் பண்ணி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஒருவேளை சாப்பிட்டு மீதியானதை ஒருவேளை கொடுப்போம் இல்லையா? நம்ம சாப்பிட்டு மீதி வச்சிருக்கிற பதார்த்தங்களை ஒருவேளை அவங்களுக்கு கொடுப்போம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரா, இந்த ஏழைங்க வராங்க பாருங்க, அவங்களுக்கு புதுசா ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள்டத்துல இருக்கிற தகுதி என்னன்னா, அவங்க ஏசப்பா கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. அந்த ஒரு தகுதியை கொண்டு என் ஆண்டவர் அவர்களுக்காகவும் நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம் வேதத்தில் 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே ஒரு ஸ்திரீ வந்து கதறுகிறாள், ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளின் புத்திரரா இருந்த என்னுடைய கணவர் மரித்து போனார். இப்பொழுது நான் விதவையாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் ஊழியம் செய்த மகாபெரிய மனுஷன். ஆனா இன்னைக்கு அவர் வாங்கின கடனின் நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகளை கைது செய்து கொண்டு போய்விடுகிறார்கள். எனக்கு வழி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி இடத்திலே வந்து கதறுகிறாள். அப்ப அவர் சொன்னார், நீ போமா வீட்டுக்கு, ஏம்மா புலம்பிட்டு இருக்க? வீட்டுக்கு போ, வெறும் பாத்திரங்களை வாங்கிக்கொள், அயல் வீட்டாரிடத்திலிருந்தெல்லாம் வெறும் பாத்திரங்களை வாங்கிக்கொள், நீ அறை வீட்டை பூட்டி கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொன்னார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணின வேளையிலே அப்படியே எண்ணெய் குடங்குடமா பெருகுது. ஹல்லேலூயா. அவளிடத்துல இருந்தது ஒரு குடம் எண்ணெய் தான். ஆனா குடங்குடமா எண்ணெய் பெருகுது. பாத்திரங்கள் பற்றவில்லை என்று சொல்லுகிற வரைக்கும் எண்ணெய் குறையவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ இல்லாதவ தான், அவ ஒன்றும் இல்லாத ஏழை தான். ஆனா என் ஆண்டவர் அவளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த நன்மையை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ செய்தது அறை வீட்டிற்குள் போய் பிரவேசித்த ஆண்டவரை நோக்கி கதறினாள். இன்றைக்கு அறை வீட்டிற்குள் பிரவேசிக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக அவர் செய்பவைகளை அவர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாம் 41 அதிகாரம் 28 சொல்லப்பட்டிருக்கு, பார்வோனுக்கு யோசேப்புடைய உயர்வை என் ஆண்டவர் காண்பித்திருந்தார். எப்படி காண்பித்திருந்தார்னா, சொப்பனத்தின் மூலமாக. சொப்பனத்தின் மூலமாக இந்த கொடிய பார்வோன் என்று நான் சொல்லுகிறதற்கான காரணம், அவர் கொடுங்கோலாட்சி செய்கிறவர் தான். அவருடைய நாட்டை அவர் ஆளுகை செய்யும் போது ஆண்டவர் சொப்பனத்தில் அவரோடு கூட ஒரு தரிசனத்தை கொண்டு பேசுகிறார். அதோடைய அர்த்தம் ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த அர்த்தத்தை தெளிவுபடுத்துகிறதற்கு சிறைச்சாலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவ மனுஷன் தேவைப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்த தேவ மனுஷனை வெளியே கொண்டு வர்றதுக்காக பார்வோனை ராத்திரி முழுக்க தூங்க விடல. ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அவங்க எந்த உயர் பதவியில வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்க ஒரு பெட்டிஷன் அப்ளை பண்ணினீங்கன்னா உயர் அதிகாரியை என் ஆண்டவர் தூங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்காக அந்த வேலையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா நிச்சயமாக அதை எனக்கு நிறைவேற்றுவார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவரோடு கூட தங்கி இருப்பேன். ஹல்லேலூயா. என் கர்த்தரோடு கூட நான் உறவாடி கொண்டிருப்பேன் என்று ஒப்புக்கொடுங்கள். வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 41:28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேறு மனுஷனுக்கு, ஒரு அந்நிய மனுஷனுக்கு ஆண்டவர் காண்பித்தார். எதற்காக? ஒரு மேலான உயர்வை தேடி அவருடைய பிள்ளை மூவ் பண்ணணும், வரணுன்றதுக்காக. ஹல்லேலூயா,
ஹalleluya. நீங்க நம்புவீங்கன்னா நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. ஹalleluya. என் ஆண்டவர் அவர் உலக தோற்றம் முதல் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தால் சிந்தித்து உணரவும் இல்லை. என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். ஹalleluya. ஏசாயா 64:5 அதற்கு அவர் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். 64:5 முதல் பகுதியை வாசிப்போம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். போதும், மகிழ்ச்சியாய் நீதியை செய்யுங்க. இன்னையிலேருந்து நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய முகத்துல துக்கத்தை காண்பிக்கவே கூடாது. நம்ம மகிழ்ச்சியாய் நீதி செய்யணும். நம்முடைய எல்லா வழிகளிலேயும் அவரையே நினைத்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் வீக், இந்த சண்டே, ஆண்டவரே என்னுடைய எல்லா வழிகளிலேயும் இந்த வருஷத்துல நான் உங்களை நினைச்சுக்கிறேன் அப்பா. ஹalleluya. ஹalleluya. நான் உன்னை செய்ய நினைக்கிறேன்னா என் ஆண்டவருடைய ஒத்தாசையோட நான் செய்வேன். உன்னை நான் தீர்மானிக்கிறேன்னா கூட, இதை செய்யலாமா நான் நினைக்கும் போது கூட ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு நான் செய்வேன்னு சொல்லி முடிவெடுங்க. ஹalleluya. அப்படி நீங்க முடிவெடுக்கிற வேளையிலே நிச்சயமாக என் ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார். ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆசை ஏசப்பாவை பார்க்கணும்னு? எத்தனை பேருக்கு ஆசை ஏசப்பாவை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று? அந்த ஆசையை என் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹalleluya. அவர் செய்ய போகிற காரியங்களுக்காக காத்திருங்கள். அவர் செய்ய போகிற காரியங்களுக்காக அவரிடத்திலே அன்பு கூறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு